மகா பெரியவர் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள கிருபையுள்ள தயவுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். என் தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவர்களும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. ஆமென். எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். வேதனைகளை எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆத்மாவும் ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் சொற்கையின் நிலையில் ஆறுதல், அவர் செட்டையின் மறையில் ஆரோக்கியமே. செட்டையின் நிலையில் ஆறுதல், செட்டையின் மறைவில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. மனதார எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கருதினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு,
செய்கிறார், உதவி செய்கிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. நீ கர்த்தருக்காக நீ பொறுமையாயிரு, அவர் வலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. நீ கர்த்தருக்காக நீ பொறுமையாயிரு, அவர் வலத்த கரத்துக்குள் அடங்கியிரு. ஏற்ற நேரத்தில் உயர்த்திடுவார், ஏற்ற நேரத்தில் உயர்த்திடுவார், உயர்த்திடுவார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கு ஒரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. எடுத்தவர்கள் நேர்த்தியாய் வாக்குத்தத்தத்தை வாசிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 45 அதிகாரம் 1 முதல். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் உனக்கு முன்னே போய், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற, உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று, நானே என்று நீ அறியும்படிக்கு, நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து, வெண்கல கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்பால்களை விரித்து, அந்தகாரத்தில் இருக்கிற அந்தகாரத்தில் உள்ள பொக்கிஷங்களை, ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும், ஒளிப்பிடத்தில் உள்ள புதையல்களை உனக்கு கொடுப்பேன், உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும், நான் உன்னை பெயர் சொல்லி நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தோம், நீ என்னை அறியாதிருந்தோம், உனக்கு நாமம் தரித்தேன், உனக்கு நாமம் தரித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்றாரு? அப்படியா? அட தைரியமா சொல்லுங்களேன். ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு தான் சொல்றாரு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கோரேசை நினைவு கூர்ந்தவர், பென்யமீனை நினைவு கூர்ந்தவர், இன்னைக்கு ஒன்ன நினைவு கூர்ந்து ஆண்டவர் சார், நீ எனக்கு பிரியமானவன், நீ என் தாசன், நீ என் மேய்ப்பன். ஹல்லேலூயா. இந்த கோரேசு வித்தியாசமானவன் பார்த்தோம். இந்த வார்த்தை யாருக்கு? இந்த கோரேசு யாரா? அவன் யூதனும் அல்ல, இஸ்ரவேலனும் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு புறஜாதியான், ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். ஆனாலும் கூட என்ன சூழ்நிலைன்னு சொல்லல, ஆனாலும் தாய் தகப்பனால் துரத்தப்பட்டவன். ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு குடும்பம், ஒரு ஆடு மேய்க்கிற குடும்பம் ஆதரவு கொடுத்து அவனை வளர்த்தெடுக்கிறார்கள். அங்க அவனுடைய சுபாவம், அவனுடைய நடக்க, அவனை செயலாம் பார்த்தா ஆண்டவருக்கு என்ன, இது புரஜாதியா இருந்தா கூட ஆண்டவர் சொல்வார்ல ஒரு நேரம், இவனும் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கானே அப்படின்னு பார்க்க. 100க்கு அதிபதி சொல்லும்போது சொல்றாரு, சகையை சொல்லும்போது சொல்றாரு, நீலாம் ஒவ்வொருத்தர் குறிக்கும்போது அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. ஓ இவனும், ஆனா அவங்களாம் அவங்க இல்லை, ஆனா அவங்களுடைய சாயல் அந்த ஆபிரகாமுடைய சந்ததி, அவருடைய சாயல் ஆபிரகாமுடைய பிள்ளையை போல ஒரு சாயலா இருக்கிறானே.
என்று சொல்லி இவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை எங்க வைக்கிறாரு? அரசனாய் மாற்றுறார். அந்த ஸ்தானத்தை அவன் தக்க வச்சுக்கிறான். ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த ஸ்தானத்துல நிற்க நீ கவனமா இருக்கணும். முதல்ல நீ உன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவனுக்கு ஒரு தகுதி இருந்தது. அவனுக்கு ஒரு தகுதி என்ன? தாழ்மை. என்ன? அவரை தேடுகிறது. அவர் வேற ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. சங்கீதக்காரன் அதான் சொல்றான். அந்த அனுபவத்தில் அவன் நின்றுட்டான். சங்கீதம் 27 அழகாய் சொல்லுகிறது, என் முகத்தையே தேடுங்கள் என்று சொன்னீரே. கர்த்தாவே, உமது முகத்தையே தேடுவேன் என்று என் இருதயம் சொல்லிட்டு என்று சொல்லி அவன் பாருங்க, எப்பவுமே அவர் முகத்தை பார்க்கறதே அவனுக்கு வேலையா போச்சு. அவ்வளவுதான், அவ்வளவுதான். அவனுடைய வேலையே அதுதான். அவரை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். இன்னைக்கும் எவ்வளவு பிரச்சனையோடு பாடுகளோடு நீ இருந்தாலும் எல்லாவற்றையும் நீ ஒதுக்கி வச்சுவிட்டு அதெல்லாம் நீ பார்க்கவே பார்க்காத. நீ அவரை பார்த்துக்கொள், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அவர் பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். இன்றைக்கும் உனக்கு வாழ்க்கையில சொல்ற, உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் ஒரு ஸ்தானத்துக்கு நான் கொண்டு போக வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன், நான் விருப்பப்படுகிறேன். அதற்கு முன்பாக என்ன செய்ய? நிறைய கோணலான வழி இருக்கிறது, நிறைய கோணலான சூழ்நிலைகள் இருக்குது. அவைகள் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? நான் உனக்கு முன்னே போய் அந்த கோணலானவைகளை எல்லாம் நான் என்ன செய்வேன்? செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. அப்ப இந்த வழிகள் இல்ல, நமக்கு கோணலா நாம ஏற்படுத்துகிறதில்ல சந்தர்ப்பங்கள். முதலாவது பார்த்தோம், சத்துரு நம்முடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் இவங்களை கீழே தள்ளலாம், எப்படி இவங்களை துற ஆலோசனையில் விழ பண்ணலாம், எப்படி இவங்க சந்தோஷமா இருக்கலாம், அதையும் ஒரு கை பார்த்துடலாமே. அப்படிதான் என்ன செய்வான்? அவன் நமக்கு எதிராக எத்தனித்து வருவான். அந்த முதலாவது பார்த்தோம், கோணலான சர்ப்பம். சர்ப்பம் யாருக்கு ஒப்பானது? அது சாத்தானுக்கு ஒப்பானது. அந்த கோணலான வழிகளிலே கர்த்தர் முன்னே போய், ஹல்லேலூயா, உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருக்கும்படி எல்லாவற்றையும் தேவனாய கர்த்தர் சீர்படுத்தி உன்னை நடத்த உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது பார்த்தோம் என்னமா? சந்ததி. இன்னைக்கு உன் சந்ததி அது ஒரு கோணலான சந்ததியா இருந்திருக்கலாம். ஆபிரகாமின் சந்ததி அப்படித்தான் இருந்தது. அந்த சந்ததியில ஆண்டவர் என்ன செய்தாரு? முதல்ல அப்ப அந்த கோணலான சந்ததியிலிருந்து நான் உன்னை வேறு பிரிக்கணும் அப்படின்னா என் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? நீ தகப்பன் வீட்டை விட்டு வரணும். ஹல்லேலூயா. பிறப்ப இடத்துக்கு திரும்ப நீ என்ன செய்யக்கூடாது? நீ போகக்கூடாது. அதுக்காக வேண்டிய ஐயா தகப்பனை மறந்துடலாமா? மறக்கக்கூடாது. அன்பு பாராட்டு, ஐக்கியம் கொள்ளாத. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ என்ன செய்ய? நேர்த்தியாய் முழுமையாய் செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா பாருங்க, ஆபிரகாம் அதெல்லாம் தான் யோசிக்கவே இல்லை. ஏதோ ஒரு சத்தம், ஏதோ ஒரு ஆலோசனை, அந்த சத்தத்துக்கு ஒரு நம்பிக்கை, அந்த சத்தத்தில் ஒரு தெளிவு, அந்த சத்தத்தில் ஒரு வல்லமை, அந்த சத்தத்தில் ஒரு ஜீவன். ஆபிரகாமே, உன் சந்ததியை விட்டு வா, உன் தகப்ப வீட்டை விட்டு வா, உன் தேசத்தை விட்டு வா, உன் இனத்தை விட்டு வா. இன்றைக்கும் அங்கங்க கொக்கி போட்டு வச்சிருப்பாங்கல்ல, இன்னைக்கு அதை ஆண்டவருக்காக நீ என்ன செய்ய? ஆண்டவர் இப்படி சொல்லிட்டார, அவன் எதையும் எதிர்பார்க்கல, எதுவும் வேணும்னு அவன் என்ன செய்யல? எடுத்துக்கல. சத்தத்தை கேட்டு பின் செல்ல அவன் ஆட்டோமேட்டிக்கா ஆயத்தமாயிட்டான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை தனியாய் அழைத்து அவனை ஆசீர்வதித்ததை பார்த்து அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால வானத்து நட்சத்திரங்களைப் போல கடல் மணலத்தனையாய் அவனை ஆசீர்வதித்தது பாருங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு அவன் பாத்திரவனா இருந்தானல்ல, எல்லாவற்றிலும் அவன் யாருங்கிறத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தகப்பனை விட்டு பிரிஞ்சு வர்றான். இடையில கூட தொத்திட்டு வந்த லோத்து அவனையும் கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு போனான், கிளம்பினாரு. இதுல ஆகாரையே துரத்திரு அப்படின்னு சொல்லும்போது அதையும் விட்டு கொடுத்துட்டான், துரத்தி விட்டான். தன்னுடைய மகனையே என்ன செய்தான்? பலி செலுத்த துணிந்தான். ஆண்டவர் சொல்லிட்டார், அவனுக்கு பலி செலுத்து, அவனை என்ன எனக்கு பலி செலுத்து. யோசிக்கவே இல்லை.
75 வயதுல வாக்குத்தத்தம் பண்ணி 100 வயதுல கிடைத்த மகன். ஒரு 12 வருஷம் எப்படி வளர்ந்துருப்பான் பாருங்க. எவ்வளவு செல்லமா இருந்திருப்பான, ஜீவனோடு ஐக்கியமா இருந்திருப்பான். அவனையும் பலி செலுத்த காரணம், எனக்கு இவனை காட்டிலும் 1000 ஈசாக்க கொடுக்க உண்மை இல்லை வரவர். அவர் சொன்னா நான் செய்வேன். அவன் தான் விசுவாசத்தின் தகப்பனா இருக்கிறான். ஹல்லேலூயா. அதையும் கேட்கிறான் ஈசாக்கு. எல்லாமே ரெடியா இருக்க, எங்க ஆட காணோம், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கு உன் விசுவாசம் வாழ்க்கை அப்படி இருக்குமானால், என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவர் உன்னில் நிறைவேறப்படுத்துவார். நீ காற்றையும் காண மாட்ட, நீ மழையையும் பார்க்க மாட்ட, ஆனால் உன் பள்ளத்தாக்கு நிரம்பும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எந்த திசையிலிருந்து நன்மை வராதுன்னு நீ எதிர்பார்த்து கொண்டு இருக்காயோ, நீயே முடிவு பண்ணி வச்சிருக்கிறாயோ, அங்கிருந்து பட்சணத்தை கொடுக்க உண்மையுள்ளவர். பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணம் வரும். ஹல்லேலூயா. நீ எதை குறிச்சு அவர் பாரு, அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அற்புதம். இன்றைக்கும் சத்ரு உனக்கு கொரோனான வழிகளில் உன்னை நடத்துறான். அந்த சத்ருவை நிர்மூலமாக்கி போடுவார். கோணலான சந்ததியிலிருந்து உன்னை என்ன செய்வார்? தூக்கி எடுப்பார். அடுத்து என்ன பார்த்தோம்? உன் கோணலான வழிகளில், உன் வழி கோணலா இருக்கா, அந்த வழிகளை ஆண்டவர் என்ன செய்வார்? செவைப்படுத்துவார். நேர்வழி பாதையும் காட்டுவார். வலதுபுறமோ இடதுபுறமோ சாய்கிற பொழுதெல்லாம் வழி இதுவே, இதிலே நட என்கிற மெல்லிய சத்தத்தை துணி, அதை கேட்கறதுக்கு மட்டும் நீ திராணி உள்ளவனா இருக்க. அந்த சத்தம் கேட்க பழகணும். அந்த சத்தம் கேட்க நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும். அதை கேட்டன்னு வச்சுக்க, ஆண்டவர் உன்னை நடத்துகிற விதம். ஹல்லேலூயா. அந்த சத்தத்துக்கு மாத்திரம் செவி கொடுத்து நீ போய்கிட்டே இருவோம். வாழ்க்கையில எல்லாமே உன் எல்லையில ஆண்டவர் உனது நிறைத்து விடுவார். டோர் டெலிவரி. நீ எதற்காக நீ தேடி அலைந்து தெரிவதில்லை. என் ஜனங்கள் அலைந்து தெரிவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா டோர் டெலிவரி தான், இல்லையா? அதை எப்படியா கொடுப்பாரு? அப்படித்தான் கேட்பாங்க. அப்படித்தான் நமக்கு இறுதியும் போவோம். அனுபவிச்சு பாருங்க. உட்காருங்க, உட்கார்ந்த இடத்துல ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கும் நாம் ஒரு ஆலோசனையை கேட்க நாம் ஆயத்தமாக இருப்போம். மீகா தீர்க்கனின் புத்தகம் 3:9-10. நியாயத்தை அருவருத்து செம்மையானவைகளை எல்லாம் கோணலாக்கி சீயோனை இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சத்து தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, இதை கேளுங்க. யாருக்கு பாருங்களேன், இது யாரா? யாக்கோபு. இவன் அங்க போனான். இஸ்ரவேல் வம்சம், அந்த வம்சத்து அதிபதிகளுக்கு அங்க என்ன வேலை? நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. இடையில கொஞ்சம் அப்படியே தேசத்துல, அந்த உலகத்துல இரண்டரை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கலந்து தன் தேவனை மறந்ததுனால இவங்களுடைய எண்ணெல்லாம் என்ன செய்யுது? எல்லாம் கேடுள்ளதும் துருக்குள்ளதும் மாறி போனது. ஹல்லேலூயா. அங்க என்ன செய்யறாங்க? சீயோனையே இரத்த பழியினாலும் எருசலேமை அநியாயத்தினாலும் கட்டுவிக்கிற யாக்கோபு வம்சம். எவ்வளவு பெரிய சாபம் பாருங்க. மற்றவங்களை குறித்து சொல்லல, அந்நிய ஜாதிகளை குறித்து அங்க சொல்லப்படவில்லை. நம்மால் தெரிந்து கொண்டப்பட்ட ஜனம், தன்னால் உடன்படிக்கையின்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இன்றைக்கு ஆண்டவர் ஒன்ன குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கட்டும், ஒரு தேசத்தின் தலைவராக கூட இருக்கட்டும், ஒரு பிரதமராக இருக்கட்டும், ஒரு அதிபராக யாராவது இருக்கட்டும், ஆனால் அவங்க சரியா இருந்தாங்கன்னா எல்லாமே சரியாயிடும். ஆனால் அவர்கள் கோணலான வழிகளிலே இருப்பார்களானால் நிச்சயமா என்ன ஆகும்? எல்லாமே சொதப்பிடும். தலைவன் சரியா இருந்தா எல்லாமே சரியாயிடும். வீட்டை நிர்வகிக்கிற
அந்த வீட்டு தலைவர். அவர் சரியான வழியில இல்லை அப்படின்னாலே என்ன குடும்பத்தில் எல்லாமே மாறிடும், எல்லாமே போயிடும். ஆனா கர்த்தருக்குள்ள அவர் சரியா இருந்து அவர் எல்லாம் கர்த்தருடைய சத்தம் கேட்டு கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அவர் செய்யக்கூடுமானால் அங்கு அவர் சீர்பட்டிருப்பார், ஸ்திரப்பட்டிருப்பார், பலப்பட்டிருப்பார், நிலைநிறுத்தப்பட்டிருப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா எல்லாம் தலைகளாகிவிடும். அப்ப ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்ன? அவர் என்ன சொல்றாரோ அவர் ஆலோசனையின்படியெல்லாம் நீ செய்ய, நீ கவனமா இருக்கும்படி. எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமோ அதெல்லாம் விட்டுட்டு எது அவரை பிரியப்படுத்துகிற காரியம், ஆண்டவர் அதான் சொல்றாரு, பிரியமானவனே. யாரெல்லாம் எனக்கு பிரியமானவன் சொல்றாரு? உன்னை பார்த்து தான் சொல்றாரு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 12 கோத்திரம், அதுல கடைசியா இருக்கான் பென்யமீனை குறித்து சொல்றார். பென்யமீன், நீ எனக்கு பிரியமானவன். ஏன் மற்றவன்லாம் என்னாச்சா? இல்லையா? இருந்திருக்கலாம். ஆனால் இவன் கொஞ்சம் விசேஷித்தவன்ல. சொல்றாரு, நீ எனக்கு பிரியமானவன், நீ தான் என் கூட சுகமா தங்கியிருப்ப. பாருங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறவன் எப்படி இருப்பானா? அவரோட சுகமா இருப்பானா? தேவனுடைய நாமம் அது பலத்த துருகம், நீதிமான் அங்கே ஓடி சுகமா இருப்பான், சுகமா இருப்பான். அதுக்காக ஆண்டவர் உன்னை உருவாக்கி வைத்திருக்க, உன்னை தெரிந்து கொண்டு வைத்திருக்க. நீ எப்படி சுகமா இருக்கணும்? உன் அரண்மனைக்குள்ள எப்படி இருக்கணும்? சுகம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு ஆண்டவருடைய ஆலோசனையின்படி அவருடைய பிரசன்னம் இருந்தா போதும், அவருடைய மகிமை இருந்தா போதும். அதற்காக அந்த உன்னதமானவர் மறைவு, அந்த சர்வ வல்லவருடைய நிழல் உனக்கு, ஆமேன், உனக்கு அந்த நிழல்ல தங்கி இளைப்பாற நீ உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் வைத்திருக்கிற சகல நன்மைகளையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப தலைவர்கள் கோணலாய் நடந்தால் எல்லாமே கோணல், தேசமே கோணலாய் போயிடும். தேசத்து தலைவர்கள். அப்ப அவர்களுக்காக நான் என்ன செய்யணும்? ஐயா, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீ தான் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா, நீ ஜெபம் பண்ணு. ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு இருக்கு. ஆண்டவரே, இந்த குடும்பத்தை என் கையில கொடுத்திருக்கிறீர், இந்த சின்ன குடும்பம் தான், இந்த குடும்பத்தை நிர்வகிக்க எனக்கு என்ன செய்யுங்க? எனக்கு ஞானம் கொடுங்க, எனக்கு ஆவியில அபிஷேகத்தில் என்ன நிரப்புங்க. சாலமோன்கிட்ட அதான் கேட்கிற. சாலமோன், நான் உனக்கு என்ன செய்யணும்? அவன் அழகாய் சொன்னான், இந்த சின்ன வயதுல எனக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பை நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. சமஸ்த இஸ்ரவேலுக்கும் என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியாச்சு. இந்த ஜனங்களுக்கு முன்பாக போக்குவரத்துமான ஆவியை, ஞானத்தை எனக்கு கொடுங்க. ஆண்டவரே அதை எதிர்பார்க்கல, தேவனே அதை எதிர்பார்க்கவில்லை. அவருக்கே என்ன ஆயிடுச்சு? இந்த பையன் எப்படி கேட்டானே, அது எவ்வளவு ஆச்சரியமான காரியம் பாருங்களேன். அவன் சொல்றான், ரைட்டு, எனக்கு தகுதி இல்லாதவனை நீங்க எனக்கு தகுதிப்படுத்தி இருக்கீங்க. நான் உங்கள்கிட்ட தயவா கேட்கிறேன், எனக்கு அந்த அனுபவம் இல்லை. எனக்கு இந்த ஜனங்களை மேய்க்கத்தக்க, இந்த ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லத்தக்க, இந்த ஜனங்களுக்கு நீதி செய்யத்தக்க, இந்த ஜனங்களுக்கு நன்மைகளை செய்யத்தக்க ஞானத்தை எனக்கு கொடுங்கன்னு அழகாய் கேட்டான். அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஆமேன் ஆசீர்வதித்த தேவன் தான் இன்றைக்கும் நீ ஆராதிக்கிறவன் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை நடத்துவதற்கு நீ ஆண்டவரிடத்தில் கேட்க நீ பழகு. எனக்கு இந்த குடும்பத்தை, பையன் நிற்க மாட்டேங்கிறானா, ரைட்டு, ஒன்றும் இல்லை ஆண்டவரே, இவனுக்கு நான் புத்தி சொல்றதுக்கு எனக்கு தெரியலை, எனக்கு இவனை புத்தி சொல்றதுக்கு எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்க, இந்த குடும்பத்தை மேய்க்கத்தக்க எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளுக்கு எல்லாம் அந்த பொறுப்புக்கு நாம் தகுதியாய் முதல்ல நம்ம ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும். அப்ப அதற்கேற்ற ஜெபம் நமக்கு வேணும். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மை போன்ற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்க சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்லும்போது சங்கீத 12:8 வாசிங்க. மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். துன்மார்க்கர் எங்கேயும் சுற்றி திரிவார்கள். யார் இருந்தா?
சண்டாளர். சண்டாளர் தான். அப்ப அங்க நம்ம நன்மையை எதிர்பார்க்க முடியாது. சண்டாளர்கள் ஆட்சி செய்ய கொடுமானால் அங்கெல்லாம் துன்மார்க்கன் எங்க என்ன செய்வானா, அதை அதை என்ன அநியாயம் நடந்தாலும் யாரும் தட்டி கேட்க மாட்டான். அவனுக்கு அது சாதாரணம். இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்கிறோம் துன்மார்க்கம் எவ்வளவு இன்னைக்கு எதிராய், கிறிஸ்தவர்களுக்கு எதிராய் இன்னைக்கு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. அப்ப அப்படிப்பட்ட தலைவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு சாதாரணமாக இருக்கிறது. அதை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, கவலை இல்லை. அல்லேலூயா. எங்க சத்தத்தை காணோம். ஏன்னா அந்த நிலைமை இங்க வந்தாதான் தெரியும். ஆனா பாருங்க, அவங்க எல்லாம் வைராக்கியமா தன்னுடைய ஜீவனை ரத்தப்பள்ளிக்கு ஒப்பு கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அதை காதால கேட்டுட்டு என்ன செய்யறோம், நம்ம அமைதியாக தான் இருக்கோம். அப்ப அப்படிப்பட்ட தலைவர்களை எடுத்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அமைதியை, ஒரு அமெரிக்கையை அந்த இடங்களுக்கு கொடுக்கும்படி, அப்படிப்பட்ட தலைவர்கள் எழும்பும்படி நாம் நம்முடைய ஜெபத்தில் நாம் நிற்க வேண்டும். 1 தீமோத்தேயு 2:2 வாசிங்களேன். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுக்கு ஜீவம் பண்ணும்படிக்கு, அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும், எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு. அப்ப தேசத்தில் ஒரு அமைதலுக்கு அப்படிப்பட்ட தலைவர்கள் எழும்பும்படி, அவர்களுடைய கல்லான இருதயத்தை சதையாய் மாற்றும்படி கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் எல்லாம் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கோம். அல்லேலூயா. நீ மற்றவர்களுக்காக அதற்காக நீ ஜெபி, அதற்கேற்ற பலன் ஆண்டவர் உனக்கு உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்றைக்கும் ஜெர்மனி தேசத்துல ஒரு சர்வாதிகாரியாய் வலம் வந்தவன் தான் ஹிட்லர். அந்த ஹிட்லரை பார்த்தீங்கன்னா அவன் எத்தனையோ தேசத்தை அடிமையாக்கினான், எத்தனையோ ஜனங்களை கொன்று குவித்தான். குறிப்பாக யூதர்கள், லட்சக்கணக்கான யூதர்களை கொன்று குவித்தான். லட்சக்கணக்கான யூத குழந்தைகளை விஷவாயு செலுத்தி லட்சக்கணக்கான பிள்ளைகளை கொன்று போட்டான். அவனுக்கு அந்த அந்த ரத்த வெறி எப்படி வந்தது? அவனுக்காக ஜெபிப்பதற்கு ஆட்கள் இல்லை. அல்லேலூயா. அன்றைக்கு ஒருவேளை அவனுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்திருந்தா அவனை ஒருவேளை ஆண்டவர் மாற்றி இருப்பார். ஆமென். அல்லேலூயா. அவ்வளவு சர்வாதிகாரம், லட்சக்கணக்கான மனிதர்களை கொண்டு குவிக்கிற அளவுக்கு அந்த இருதயம் கடினப்பட்டு இருக்குமானால் எப்படி பாருங்க, ரத்த வெறி. இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஆலோசனைகள் கொண்ட தலைவர்கள் எழும்பாதபடிக்கு நாம் ஜெபிக்க கவனமாக இருக்கணும். அதை நம்ம ஜெபிக்கலைன்னா என்ன ஆயிடும், எல்லாம் தலைவிரித்தாடும். மதவெறி, இனவெறி, ஜாதி வெறி, இது எல்லாம் பிசாசு. இதெல்லாம் தேவையில்லாத வாழ்க்கையில நமக்கு, இதெல்லாம் தேவையில்லாதது. அல்லேலூயா. ஆனால் அவைகளெல்லாம் தலைவிரித்தாடும். அப்ப அவ்வளவு போராட்டம் வருவதற்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும், நம்ம ஊக்கமாக தலைவர்களுக்காக, நல்ல தலைவர்களை தாங்க. ஒருவேளை எதிர்மறையா இருக்கா அவங்களை ஆண்டவர் மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் நம்ம ஜெபிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கணும். கோணலான வழியுள்ள தலைவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு அரசியல் தலைவர்கள் தேசத்தை சமாதானமாக அரசாளும்படி நம்ம என்ன செய்யணும், அனுதினமும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இல்லைன்னா நமக்கு அது என்ன, சாத்தானுக்கு இடம் கொடுத்தது மாதிரி ஆயிடும். அதெல்லாம் அவங்களெல்லாம் நடத்துறது யாரு, சாத்தானுடைய வழி. அது அவங்களுக்கு அந்த வழியெல்லாம் தெரியாது. இது நம்ம நல்லா போயிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. ஆனால் நாம எதற்காக, ஆண்டவர் சொல்றார், நான் ஜீவனை உண்டாக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படமே வந்தேன் என்று சொன்ன தெய்வத்துடைய பிள்ளைகள் நாம. அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் பரிபூரணத்துக்கு என்று தானே அழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இடையில இந்த மாதிரி எல்லாம்
தவறான தலைவர்களின் முடிவில், தவறான ஜனங்கள் மத்தியில் இப்படி சிக்கி போகிறத நம்ம அனுமதிக்கலாம். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? அந்த கோணலான தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கணும். ஆமீன் சொல்லலாம். ஹல்லேலூயா. எனவே கர்த்தர் கொண்டு வருகிற அந்த சாத்தான் கொண்டு வருகிற கோணலான அந்த ஆட்சி, அந்த சர்வாதிகார அந்த ஆட்சிக்கு எங்கேயும் வந்து விடாதபடி, நம்மை வஞ்சித்து விடாதபடி, நம்மை போன்ற ஜனங்களை வஞ்சித்து விட, நம்ம தேசம் நம்ம கையில் இருக்கு. இந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் நமக்கு பொறுப்பு இருக்கிறது. அவர்களுக்காக அந்த திறப்பில் நிற்கக்கூடிய அவசியம் நமக்கு இருக்கிறது. அப்ப நமக்கு சரியாய் நம் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அதன்படி உன் சத்தத்துக்கு சரி அழகாய் பாடி துதித்தல என் ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. பதில் தருகிறார். ஆமா தானே? நான் அப்படிதான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமா, நீ பாடினது அப்படியே எடுத்துக்கணும். நீ அலைகள் என் மேல் புரண்டால் நான் என்ன செய்ய மாட்டேன்? அஞ்ச மாட்டேன். மலைகள் என் மேல் விழுந்தால் நானே பயப்பட மாட்டேனே. ஏன்? என் ஜெபத்தை கேட்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அப்ப இதை கேட்க மாட்டாரா? நம்ம ஜெபிக்கிறது இல்லை, அதுதான் அந்த வழக்கம் இல்லை. ஜெபிக்க பழகு. அதிகாலையில் அவரை தேடி பழகு. அதிகாலையில் நீ அவரை தேடும் பொழுது நிச்சயமா உனக்கு தென்படுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்து ஒரு ஆலோசனை கேட்போம். ஏசாயா 40:4. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு, கோணலானது செவ்வையாகி, கோணலானது செவ்வையாகி, கரடு முரடானவை, கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், சமமாக்கப்படும் என்றும். ஹல்லேலூயா. இறுதியாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து இங்கு பார்க்கப்படும். அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது? கோணலான வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கை கோணலான வாழ்க்கையா இருக்குமானால் அது ஆண்டவர் என்ன செய்யறாரா? அந்த பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். பள்ளங்கள் எல்லாம் சத்தத்தை காண பாடுங்க. மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பள்ளங்கள் எல்லாம் சமமாகணும். மலை குன்று எல்லாம் என்ன செய்ய? தாழ்த்தப்படணும். இதெல்லாம் யாரை குறித்து? தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை சீர்படும் என்றால் குடும்ப வாழ்க்கை சீர்படும். குடும்ப வாழ்க்கை சீர்படும் என்றால் சமுதாய வாழ்க்கை சீர்படும். ஹல்லேலூயா. சமுதாய வாழ்க்கை சீர்பட கூடுமானால் உன் விசுவாச வாழ்க்கை சீர்படும். ஆமென். ஹல்லேலூயா. எனவே நீங்க என்ன செய்யணும்? கோணலான சந்ததியிலிருந்து நீங்க முதல்ல வெளியில வந்துட்டீங்க. திரும்ப அதுல போய் என்ன செய்யக்கூடாது? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சேர்ந்துக்கலாம். வாழ்க்கையில எதையுமே ஒட்டாதபடி கவனமா இருக்கணும். அந்த பழக்க வழக்கங்களிலிருந்து இன்னைக்கு அப்படியே நம்ம எல்லாம் போயிட்டு தானே வந்துட்டு இருக்கோம். அப்படியே முன்னாடி வெளி போய் பின்னாடி வெளி வந்துடுறோம், சைடில் போய் வந்துடுறோம், அப்படி பின்னாடி லெஃப்ட் ரைட்டு ஏதாவது ஒரு வழியில போய் சந்திச்சுட்டு வந்து வேற வழி இல்லை. அவங்களுக்காக அப்ப அவங்களுக்காக நரகத்துக்கு போயிட வேண்டியானே. ஆண்டவருக்கு என்று பரிசுத்தப்படுத்தி நீ உன் காலை எடுத்து வச்சுட்டா என்ன செய்யக்கூடாது? கலப்பையில கை வைத்தால் நீ திருப்பி பார்க்க கூடாது. ஆண்டவருக்காக நீ வைராக்கியம் பாராட்டு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்காக நீ வைராக்கியம் பாராட்டுகிறாயோ உன் மேல ஆண்டவர் வைராக்கியமா இருப்பார். அந்த வைராக்கிய வாஞ்சையோடு உன்னை ஆண்டவர் சந்திக்க வல்லவராக இருப்பார். ஹல்லேலூயா. முதலாவது அவரை நீ பிரியப்படுத்த. சொந்த பந்தங்களை பிரியப்படுத்துறதில்ல, அதுல உனக்கு எல்லளவும் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்துல இருக்கிறதும் எடுக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
இந்த வைராக்கியம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வைராக்கியம் இருந்தா உனக்கு இன்னும் கொடுக்கப்படும். இல்லை என்றால் உன்கிட்ட இருக்கிற 10 ரூபாயும் எடுக்கப்படும். பள்ளம் இன்னும் கொஞ்சம் பெரிய பள்ளமாயிடும். ஆனா நீ என்ன நினைக்கிற? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். எப்படி? நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கு? பக்கத்துல மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, எல்லாருக்கும் உறவுகள் இருக்கு மக்களே. அப்ப என்னைக்கு தான் ஆண்டவரை நீ உறவு? அவரு உன்னை நம்பிதான் வந்திருக்கேங்கிறாரு. சொந்தமானதினாலே. எப்படியா? சொந்தமானதினாலே. யாரு? நீயே அவருக்கு சொந்தமானதினாலே அவர் வந்தார். ஆனா நீயோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று ஒரு எதிர்பார்ப்பு, அவருக்கு ஒரு பெரிய அங்கலாய்ப்பு உண்டு. ஆனா நீ அவரை ஏற்றுக்கொள்ளும் போது அதை விட ஒரு சந்தோஷம் அவருக்கு வேற எதுவுமே இல்லையா? ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். ஆமா. ஆனா நம்ம உலகத்துல என்னை விசாரிக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. ஒவ்வொரு அங்கலாய்ப்பு. ஆனா எல்லா விதத்திலும் அவர் ஒருவரே இருக்கிறார். யார் மறந்தாலும், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனையை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன தெய்வம் அவர் உன் நினைவாவே இருக்கிறாரு. நீ தான் அவரை நினைக்கிறதே இல்லை. உன்னை நினைக்காதவங்களை நீ நினைச்சு என்ன செய்யற? நீ விழுந்து போகிற. பலவீனத்திலும் பலன், பலவீனம், சோர்விலும் சோர்வு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் பலத்தின் மேல் பலன்றாரு. ஆனா நீயே உன்னுடைய சுவாமம் என்ன? பலவீனத்திலும் பலவீனம், சோர்விலும் சோர்வு, தாழ்விலும் தாழ்வு, பள்ளத்திலும் பள்ளம். நம்முடைய வழிகள் மாறணும். ஆண்டவர் அதுக்குதான் அந்த வார்த்தையை சொல்றாரு. கோணலானவைகளை செவையாக்குகிறவர் தான். உன் வாழ்க்கையை மட்டும் எனக்கு முன்பாக நீ வை, நான் உனக்கு முன்ன போவேன். நான் உன்னை அனுப்பிச்சிட்டு நான் பின்னாடி வர்றதில்லை, நான் உனக்கு முன்னே போகிறவர், நான் உன் கூட இருக்கிறவர், நான் உன்னை விட்டு விலகாதவர், உன்னை கைவிடாதவர். நீ ஒரு காலம் பயப்படவும் கலங்கவும் தேவையில்லை மக்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானி அதை குறித்து சொல்றான் பாருங்களேன். ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு விசுவாசி அப்படி ஒரு வேடிக்கையா பேசிக்கிட்டு இருந்தாராம். எப்படின்னா, திடீர்னு ஒரு சகோதரன் அப்படி கிராஸ் ஆயிருக்காரு. ஊழியக்கார்ட்ட, ஐயா நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்ல ஐயா, நாய் வாழை கூட நிமித்திடலாம்யா. யாரு? இவர் சொல்றாரு, நாய் வாழை கூட நிமித்திடலாம்யா. ஆனா அந்த போராம இருக்க மனுஷன், இவனை நீங்க மாற்றவே முடியாதியா அப்படின்னாராம். அவருக்கு ஒரு ஹல்லேலூயா. நாய் வாழை நிமித்தலாமா? நிமித்த முடியாது, நிமித்த கூடாது. ஞானி சொல்றான் பாருங்க, பிரசங்கி 1:15 வாசிங்க. கோணலானதை நேராக்க கூடாது, நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது, நீ எண்ணி முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சிரிச்சு அதுல கரெக்ஷன் கிடையாதுன்றார். அது கோணல, அதை பத்தி உனக்கு என்ன? உன் வழியை நீ பார்த்து என்ன செய்ய? உன் வழியில இருக்கிற கோணலை நீ பாரு. நாய் வாழை குறிச்சு உனக்கு என்ன? நாய் வாழ் எப்படி இருந்தா என்ன? ஆனா அதையும் பாருங்களேன், ஒரு இன்ஜினியர் என்ன பண்ணான்னா கிராபிக்ஸ்ல சிஸ்டத்துல அந்த நாய் வாழை அப்படி நிமித்தி காமிச்சான். ஆனா கூடாது. என் ஞானி என்ன சொல்றான்? வாழை நிமித்த நேராக்க கூடாது. சரி, அதே கூட போகட்டும். சரி, இவனுக்கே இப்படி நான் இதை செய்வேன் அப்படின்னு ஒரு இருமாப்பு இருக்குமானால், மனிதனால் கூடாதது என் தேவனால். மனிதனால் கூடாத காரியம் தேவனால கூடுமா இல்லையா? ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணலையும் சபையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மற்ற கோணலை குறித்து நீ பார்க்காத. உன் வாழ்க்கையில் இருக்கிற நாய் வாழ் எப்படி இருந்தா நமக்கு என்ன? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம போயிட்டு பயணிக்கலாம். ஆண்டவர் நம்மளை ஒரு ஸ்தானத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யறாரு? நம்மளை கரம்பிடித்து அழைத்து செல்கிறார். அவர் பின் செல்ல நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாய் அவர் சத்தம் கேட்டு பழகி, உட்காருனா உட்காரணும், எந்தினா எந்திக்கணும், நடனா நடக்கணும், பேசுனா பேசணும். இது மாத்திரம் தெரிஞ்சிருந்தா ஆண்டவர் கூட பயணித்து கொண்டே இருக்கலாம்.
ஹல்லேலூயா. அந்த கவனமா ஆண்டவர் சத்தம் கேட்டு பழகிட்டா போதும், உன் வாழ்க்கையில எல்லாமே நேராயிடும். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்க இன்னொரு ஆலோசனை கூட பார்க்கிறோம். எரேமியா 13:23 வாசிங்களேன். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளிகளையும் மாற்றக்கூடுமோ? தன்னுடைய பாருங்க, எத்தியோப்பியன் தன் தோலை மாற்ற முடியுமா? அவனுக்கு ஒரு கலர், ஒரு ஷைனிங், ஒரு தோலை கொடுத்துருக்காரு. அந்த தோலை நான் மாத்திக்கிறேன், மாற்ற முடியுமா? சிவிங்கி தன்னுடைய உடம்பில் இருக்கிற புள்ளிய அதை மாற்றக்கூடுமா? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். ஒருவேளை அத பாருங்களேன், எது கூடாதோ அது கூடாது. அதை குறித்து நமக்கு அவசியமே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை அது மனுஷனால் கூடாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தரால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரால் செய்யக்கூடாத ஒரு காரியம், கோணலான வழிகள் உண்டு. அவரால் செய்யக்கூடாத கோணலான வழி எது உண்டா? நேராகக்கூடாத ஒரு கோணலான வழி உண்டுமா? அவரிடத்துல ஒன்றும் இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னதுதான். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் அல்ல, பராக்கிரமம் அல்லது ஆவியால் செய்து முடிப்பீ. பராக்கிரமமல்லது ஆவியால் செய்து முடிப்பீ. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எகுவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. எகுவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. அல்லேலூயா. பலத்தால் அல்ல, பராக்கிரமத்தால் அல்ல, தேவ ஆவியினாலே எல்லாம் ஆகும். உன் வாழ்க்கையை கர்த்தருடைய கரத்தில் நீ ஒப்புக்கொடு. ஒரு களிமண்ணை போல, குயவனுடைய கரத்தில் களிமண் எப்படி தன்னை அர்ப்பணிக்கிறதோ அதை போல நீ தேவனுடைய கரத்தில் உன்னை களிமண்ணாய் ஒப்புக்கொடு. அவர் சித்தம் போல உன்னை வணைந்து கொள்வார். அவர் சித்தம் போல உன்னை வணைந்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆமா, நீ அவரிடத்துல தாழ்மைப்படு. ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் நீ ஒப்புக்கொடு. தேவன் உன்னை பார்த்துக் கொள்வார். அவர் சித்தமெல்லாம் ஒன்றிலே நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய கரம் ஒருவனுடைய வாழ்க்கையில குறுக்கிடும் போது பாவியோட என்ன செய்வான்? அவன் பரிசுத்தவனாய் மாறுவான். ஒரு பாவியோட எப்படி ஆயிடுவானா? பரிசுத்தவனாய் மாறுவான். ஒரு திருடன் கூட ஆண்டவர் சந்திக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவன் வாழ்க்கையில் அவன் குறுக்கிட கொடுமானால் அவன் நீதிமானாய் மாறுவான். அதுக்கு அடையாளமே சிலுவையில் கடைசி நேரத்தில் தொங்கின அந்த கள்ளன். அவன் நினைச்சு பார்க்கல அதை, ஆனால் அவனுக்கு ஒரு சுத்த இருதயம் இருந்தது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுவான் பாருங்க, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு. அந்த நேரத்தில் பாருங்க, கடைசி நேரத்தில் கூட ஒரு கள்ளன் சொல்றான், அவரை பார்த்து எள்ளி நகையாடுகிறான், கிண்டல் கேலி பேசுகிறான். ஆனால் இன்னொரு தினம் அவரை குறித்து, இவனை குறித்து இல்லை, இவனை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறாங்க, அதை குறித்து அவனுக்கு வருத்தம் இல்லை. நான் செய்த பாவத்துக்கு இது சரிதான், ஆனாலும் இவரை கொண்டு அரைஞ்சிருக்காங்களே, இவர் ஒரு பாவம் அறியாதவர் என்று அவருக்காக பரிதபிக்கிற ஒரு சூழ்நிலை அங்க பார்க்கிறாரு பாருங்க. அவன் கள்ளன் தான், ஆனா கடைசி நேரத்தில் அவன் சொன்ன வார்த்தை அவர் அப்படியே டச் பண்ணிருச்சு பாருங்க. நாளைக்கு நீங்க எங்க இருப்பீங்க?
பரதேசில் இருப்பீங்க, என்னை கொஞ்சம் நினைச்சுக்கங்க அப்படின்றான். அவர் அப்படியே உள்ள உருகி போகுது பாருங்க. அவர் சொல்றாரு, நீ என் கூட தான் இருப்பேங்கிறாரு. அவர் நினைச்சு கூட பார்க்கல. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு பாவியினுடைய உள்ளத்துல, ஒரு திருடனுடைய உள்ளத்துல, என கள்ளன் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கள்ளனுடைய வாழ்க்கையில அவர் குறுக்கிட கூடுமானால் அவன் நீதிமானாய் மாறுவான். ஆண்டவரை மறுதலிக்கிறவனுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவர் குறுக்கிட கூடுமானால், இதற்கு நானே சாட்சி. ஆரம்ப நாட்களில் என்னுடைய ஜீவியத்தில் நானே எங்கள் குடும்பத்திலேயே ஆமாம் ப்ரேயர் நடக்கும், எல்லாத்துலேயும் கரெக்டாக பண்ணிட்டு இருப்பேன், எல்லாத்துலேயும் கிண்டல் கேலி பண்ணுவேன், ஊழியக்காரங்களை பார்த்தா கிண்டல் பண்ணுவேன், கேலி பண்ணுவேன். அப்படியெல்லாம் இருந்த என்ன ஆண்டவர் அப்போ நினச்சிருப்பார்ல, வா ஒரு நேரம் சந்திப்போம் வா அப்படின்னு ஆண்டவர் அன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணியிருப்பார்ல. ஆனால் என்னை சந்தித்த நாட்களுக்கு பிறகு என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை அப்படியே திரும்பி பார்க்கும் பொழுது எனக்கு அவ்வளவு வேதனையாக இருந்தது. இவ்வளவு கேவலமாய், இவ்வளவு கொடூரமாய், இவ்வளவு ஒரு பாவமாக இருந்திருக்கிறோமே. என் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் நிற்க மாட்டேங்க, அப்படி தான் உலகம். அன்னைக்கு என்ன சினிமா ட்ரெண்டு, அப்படி போட்டு பழகி அவன் ஹீரோஸ், சினிமாவில் ஹீரோ இருக்காங்கல்ல, அவங்க என்ன ஸ்டைலில் போட்டானோ அவன் போடுற பேண்ட்டு, அவன் பண்ணுற அந்த பெல்ட்டு, அவன் அந்த ஷர்ட், அந்த ட்ரெஸ் ஆர்டர், அந்த முடி. ஆமாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நல்லா வண்ணம் வச்சுருந்தேன், இப்போ போயிட்டேன். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குச்சியாக இருப்பேன். அந்த மண்டைக்கு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கட்டிங்க வேறு, பார்க்கறதுக்கு சகிக்காது. வேணா ஃபோட்டோ இருந்தால் கூட எடுத்து காமிக்கங்க, பார்த்தா நீங்களே திட்டுவீங்க. அப்படி அந்த ஸ்டெப் கட்டி, அந்த ஆப்ஸ் ஸ்லீவ், அந்த மணியை இது வரைக்கும் தான் இருக்கும், கை இருக்காது. நல்ல டைட் பேண்ட், நல்ல ஈகிள் பெல்ட், நல்ல ஜிப்ஸு அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அப்போ பார்க்கும்போது நல்லா அந்த காலகட்டத்துக்கு எனக்கு அது உறுப்பு வேணாம். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாள் குறுக்கிட ஆரம்பித்தார். என்னைக்கு அவர் குறுக்கிட்டாரோ வாழ்க்கை தலைகளாய் மாறினதே. உன் வாழ்க்கை அப்படி மாறிவிடும், ஆசீர்வாதமாய் மாறிவிடும். தரித்திரத்தில் இருந்த என்னை, அல்லேலூயா, அனாதையை போல கேட்பாரிட்டு இருந்த என்னை அவர் விசாரிக்கிறவராய் இருந்தார். அந்த ஒரு அன்பு என்னை அரவணைத்ததை பார்க்கும் பொழுது, அந்த ஒரு அன்பு என்னை தேற்றினதை நான் பார்க்கும் பொழுது, ஆமேன், அல்லேலூயா. அந்த சென்னை பட்டணத்தில் அனாதையாய் தனியாய் வந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அரவணைப்பு கிடைத்ததை நான் அனுபவிக்க ஆரம்பிக்கும் பொழுது என் தேவன் என்னோடு கூட இருக்கிறத நான் உணர்ந்தேன். நாளுக்கு நாள் அல்லேலூயா எனக்கு ஒரு மேன்மை ஆண்டவர் கொடுத்தார். புத்தி கேட்டார். இன்னும் என்னைய பார்த்தவன் இன்னும் என்னைய பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். அன்றைக்கு பார்த்தவன் கிட்டத்தட்ட 38 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆரம்பத்தில் என்னைய சந்தித்தவன் இன்னும் அப்படியே இருக்கிறான். எப்படியா இருக்கிறான் அவன்? விழுந்தும் கூட இப்போ இந்த பலவீனத்திலும் கூட நான் உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்துடுறேன், லீவ் இல்லை, உத்தியோகத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். ஆனாலும் அவர்கள் எல்லாம் பார்க்குறான் இன்னும் அதே கண்ணோட்டம். எப்படி இவனால் எப்படி முடியுது? அது ஆண்டவர் ஒருவருடைய வாழ்க்கையில் குறுக்கிட கொடுமானால் நீ எதை குறிச்சும் கவலைப்படாத. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு ஸ்பீட் பிரேக், ஹாம்ப். ஒரு நாள் அந்த பிரேக்கை லேசாக எடுத்து விடுவார், மீண்டும் துளிர்க்கும். ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்மானத்தை வைத்திருக்கிறார். உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவுகளும் என் நினைவுகள் அல்ல. ஆண்டவர் அப்படியெல்லாம் சொல்லி என்ன செய்கிறாரு? நம்மை ஆற்றி தேற்றி அரவணைக்கிறவர் வருகிறார். என் வாழ்க்கையில் குறுக்கிட்ட தேவனாகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குறுக்கிட வேண்டும். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு கோணி பாருங்க, அது வேதம் சொல்லுகிறது அழகாய். நீங்க லூக்கா 11:16 வாசிங்களே. இதோ சாத்தான் 18 வருஷமாய் பாருங்க. யார் அது? சாத்தான். சொல்லு. சாத்தான். யார் அது? சாத்தான். பாரு, 18 வருஷமாய் ஒரு சாத்தான்
அந்த அசுத்த வல்லமையோடு கர்த்தருடைய பிள்ளை மேல இருக்கு பாருங்க அதிகாரம். அப்போ உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீ அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அதுல இருந்து நீ விடுவிக்க கொடுமானால். ஆனா அந்த பலவீனத்திலும் மத்தியிலும் கர்த்தரை தான் தேடுவேன், அவருடைய சமூகத்துல தான் போவேன், அவர்கிட்ட தான் எனக்கு விடுதலை, அந்த நம்பிக்கை இருந்ததில்ல. அந்த அம்மாவுக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல, ஆலயத்தில் பாடியிருப்பாங்கல்ல, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, நானே வழி, நானே சுத்தம், நானே ஜீவன் மகனே, ஜீவன் மகளே. அல்லேலூயா. 18 வருஷமாய். திரும்ப வாசி மக்களே. இதோ இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை, ஆபிரகாமின் யார் அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஆபிரகாமின் அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம் அவளுக்கு இருந்ததா இல்லையா? இல்லைன்னா அவனுடைய டைட்டில் இங்கே ஏன் வருது? கவனித்தீர்களா? நான் சொல்றது கவனிச்சீங்களா? ஆபிரகாமின் பிள்ளைன்னா என்ன அர்த்தம்? இவ என் மேல விசுவாசம். 18 வருஷம் யார் இருக்கிறது அவன் மேல? சாத்தானுடைய ஆவி, உலகத்தின் ஆவி, போராட்டத்தின் ஆவி. அது வந்து என்ன செய்ய, அவனை கூனியாக்கி மேல எதுவுமே பார்க்காத அளவுக்கு, நீ பூமியை தரையவே பார்த்துட்டு வேற எதையும் பார்க்காத ஒரு சாபம். ஆனாலும் அதன் மத்தியிலும் என்னை ஒன்னால ஒன்றும் பண்ண முடியாது. இந்த விசுவாசம் பாருங்களேன். ஆண்டவர் அழகா சொல்றாரு, மனிதனோ முகத்தை பார்க்கிறவரின் தேவன் உள்ளங்களை ஆராய்கிற தேவன். அவர் சொல்றாரு, இவருடைய உள்ளத்தை, வாஞ்சைய, தாகத்தை, அந்த வைராக்கியத்தை, அந்த நம்பிக்கையை. ஹல்லேலூயா. அது ஆண்டவர் கணக்கு வச்சு சொல்றாரு. ஆபிரகாமின் குமாரத்தியாகிய யாருங்கிறத ஒரே வரியில சொல்லிடுறார். இந்த கூனி, நீ நினைக்கிற கூனி, நீ நினைக்கலாம் அவ பலவீனன், நீ நினைக்கலாம் அவ சபிக்கப்பட்டவள், நீ நினைக்கலாம் அவ கைவிடப்பட்டவள், நீ நினைக்கலாம் அவ உதாசீனப்படுத்தப்பட்டவள் என்று. ஆனால் கர்த்தருடைய பார்வை அப்படி அல்ல. ஆபிரகாமின் குமாரத்தி. அல்லேலூயா. இவளை எங்க ஓய்வு நாள்ல அவளை சந்திக்கிறதுக்கு, அவளுடைய வாழ்க்கையில குறுக்கிடுவதற்கு நேர காலம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்றால் அது என்ன ஓய்வு நாள்? அல்லேலூயா. அதுதான் கோணலான வழி. அவன் கேட்கிறான் பாருங்க, ஓய்வு நாள்ல எப்படி இதெல்லாம் சந்திக்கலாம்? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? இன்றைக்கும் அப்படியாய் எத்தனையோ சத்துருவின் பிடியில், சத்துருவின் போராட்டங்களில் இருந்து, அவனுடைய எண்ணங்களில் இருந்து சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற உன்னையும் என் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் பார்க்க கூடுமானால், இந்த சன பொழுதுல உன் வாழ்க்கையில அந்த 18 வருஷம் கூனியாய் இருந்து அன்று விடுவிக்கப்பட்ட அந்த தாயை போல உன் வாழ்க்கையில இன்றைக்கும் தேவனாய கர்த்தர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். இன்னைக்கு அந்த தாய் இல்லை, அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். அவர் நம்மை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்க முன்பாக இருக்கிற அந்த கோணலான பாதை எது? அந்த கோணலான சந்ததி எது? கர்த்தர் அன்போடு வாக்கு கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, அது எப்பேற்பட்ட கோணலா கூட இருக்கட்டும், ஆனால் நான் உனக்கு முன்னே போய் எப்பேற்பட்ட கோணலானவைகளையும் நான் செவ்வையாக்குவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். வாக்கு பண்ணினவர் மாறாதவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார், உன் வாழ்க்கை பயணத்தில் அவர் முன் செல்லுகிறவர். அவர் எதற்காக முன் செல்கிறார்? கோணலானவைகளை செவ்வையாக்க. நீ இந்த மாதத்தோட இதை என்ன செய்யக்கூடாது? இந்த வார்த்தையை விட்டுவிடக்கூடாது. இது நித்திய காலமும் உன் சந்ததியாய் இந்த வார்த்தையை
நீ அப்படியே என்ன செய்ய, கடத்தி கொண்டு போ. நீ இதை அனுபவி, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்து. இதை ஞாபகக்குறியாய் வைத்துக்கொள். என் தேவனாய கர்த்தர் ஒரு நாளிலே என்னை சந்தித்தார், இந்த வார்த்தை கொண்டு என்னோடு கூட பேசினார், என் வாழ்க்கையில குறுக்கிட்டார், என் வாழ்க்கை மாறியது. அதை பதிவு செய்து வை. உன் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார், மாற்றுவார், மாற்றுவார். எல்லாம் உற்சாகமாக எழுந்து நிற்கலாம். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எந்த துணையாளரே, ஆபத்து காலத்து அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே, ஆபத்து காலத்து அடைக்கலமே, ஆதரவே என் அனுகூலமே. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். எல்லாம் சத்தமாய் ஆராதனை உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா சாலோமிரே, எந்த சமாதானமே, யெகோவா சாலோமிரே. நல்லா சத்தமா பாடுங்க. எந்த சமாதானமே, நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்து, சஞ்சல பருப்பு நீக்கிவிட்டு. நித்திய மகிழ்ச்சி எனக்கு தந்து, சஞ்சல பருப்பு நீக்கிவிட்டு. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா சம்மானிரே, என்னோடு இருப்பவரே, யெகோவா சம்மானிரே, என்னோடு இருப்பவரே, என்ன வந்தாலும் கலங்கிறே, அப்பாடி என்னோடு இருப்பதினா. என்ன வந்தாலும் கலங்கிறே, அப்பாடி என்னோடு இருப்பதினா. உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உம்மையே ஆராதிப்பேன். யெகோவா நிசி நீரே, எந்த ஜெயக்கொடியே, யெகோவா நிசி நீரே, எந்த ஜெயக்கொடியே, மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாகி கொதி சிறப்பி. மனமகிழ்ந்து பாடிடுவே, மகிமையாகி கொதி சிறப்பி. உம்மை ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். எல்லாம் கேட்டு விட்டு பாருங்க. ஆராதனை செய்கிறேன், யெகோவா சம்மா, அவர் கூடவே இருக்கிறார். யெகோவா சம்மா, அவன் கூடவே இருந்ததுனால என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் நான் கலக்குவதில்லை. ஆண்டவரோடு கூட இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா ஷாலே, அவர் சமாதான கர்த்தர். உம்மை ஆராதனை செய்கிறேன், உம்மை ஆராதனை செய்கிறேன். உன்னதரே
துதிக்கு பாத்திரரே, எந்தன் துணையாளரே, ஆபத்து காலத்தில் அடைக்கலமே, ஆதரவே, என் அனுகூலமே. என் வாழ்க்கையில குறுக்கிடும்படி தகப்பனே இப்பொழுதே 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 ஒவ்வொருவரும் சொல்லுங்க. என் வாழ்க்கையில குறுக்கிடும்படி என் வாழ்க்கையை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சொல்லட்டும். இன்றைக்கும் அவர் உன் வாழ்க்கையில குறுக்கிடக்கூடுமானா? நீ நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற சர்வ வல்லமையுடைய தேவனுடைய ஆமென் கிரியை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அநேகர் கண்டு ஆச்சரியப்படும்படி இவர்கள் தேவன் இவர்களுக்கு செய்தது என்ன என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்படும்படி பெரிய பெரிய காரியங்களை தேவனாய கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர். அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து நான் உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று சொன்னவர் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து, அந்த யெகோவா ஷம்மா உன் கூடவே இருந்து, அந்த சமூகம் அளிக்கிற தேவன் உன் கூடவே இருந்து உன்னை பலப்படுத்துவார். உன் வாய் அழகாய் சொல்லும், உன் ஆத்மாவில் கம்பீர்த்து மகிழும். என்ன வந்தாலும் நான் கலங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? என் அப்பா என்னோடு இருக்கிறார், என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என் ரட்சகர் என்னோடு இருக்கிறார், என் மீட்பர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுவார். அவர் நாமம் யெகோவா ஈரே. அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் எல்லாம் பார்த்துக் கொள்ளப்படும். தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை அப்படியே உடைய பிள்ளைகளிடத்தில் வைத்திருக்கிறேன். இதை கர்த்தர் விளைய செய்கிறார். நீர் விதைக்கிறவனால் மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் மாத்திரமல்ல, விளைய செய்கிற கர்த்தர் நீர். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவர்கள் எல்லாம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கிரியை செய்கிறார். ஆசீர்வாதங்களை சத்துரு வஞ்சித்து விடாதபடி, மனுஷீக ஆவிகள் வஞ்சித்து விடாதபடி இதை உடைய பிள்ளைகள் சுதந்திரித்துக் கொள்ள தேவன் கிருபை ஆயிரும். உடைய பிள்ளைகள் மேல் பட்சமாயிருந்து நீர் பாதுகாத்தரலாம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்னவர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நேர்வழி பாதையை காட்டி அவர்களை வழிநடத்தி செல்லும்படி உடைய வார்த்தை நாடு வாக்குத்தத்தமாய் இருக்கிறதே. நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூடவே இருப்பேன். ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று சொன்னேன். அப்படியா என் தேவனாய கர்த்தர், எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றிலும் நீ கூட இருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து காக்கும்படி, அந்த காக்கும் மகத்துவமுள்ள தேவன் உடைய பிள்ளைகளை வேலியடைக்கும்படி, பாதுகாக்கும்படி, பராமரிக்கும்படி, பக்கபலமாயிருந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு நேராய் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.